முருகனை பிடிச்ச எல்லாருக்காகவும் இந்த வீடியோ. ஒரு சில கடவுள்கிட்ட நம்ம வேண்டும் போது ரொம்ப பயத்தோட பக்தியோட வேண்டியிருப்போம். ஆனால் முருகா கிட்ட மட்டும்தான் ரொம்ப உரிமையாக பாசமாக ஏன் முருகா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிருப்போம். இன்னைக்கு முருகனை பற்றி சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். சூரபத்மன் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கி அசுரர்களை துன்புறுத்திட்டு இருப்பான். இவனை அழிக்கிறதுக்காக தன்னுடைய நெற்றிக்கண் மூலியமாக முருகனை உருவாக்குறாரு சிவபெருமான். தன்னை யாரும் அழிக்க முடியாதுன்னு கடைசி நாள் போகிற அன்னைக்கு மரமாக மாறின சூரபத்மனை வேலை எரிஞ்சு ரெண்டாக பொழுந்து ஒரு பகுதி சேவலாகவும் ஒரு பகுதி மயிலாகவும் மாற்றினார் முருகன். ஏன் அப்படின்னா முருகனோட பழமையான அரசியல் தத்துவம் எதிரியை கூட அழிக்காம மாற்றி ஆளுதல் தான். முருகனை தமிழ் கடவுள்னு சொன்னாலும் அவருக்கு இனம், மொழி, மதம் எதுவுமே கிடையாது. முருகன் வழிபாடு உலகளாவியது. மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், இந்தோனேஷியா அப்படின்னு பல நாடுகளில் தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த நாட்டை சேர்ந்தவங்களும் முருகனை வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகின் முதல் டிராவல் கைடு என்ன தெரியுமா? திருமுருகாற்றுப்படை தான். விஷ்ணு அரசர்களின் தெய்வம்னு சொல்கிறோம், சிவன் சன்னியாசிகளின் தெய்வம்னு சொல்கிறோம். ஆனால் முருகன் மட்டும்தான் சாதாரண மக்களின் தெய்வம்னு சொல்கிறாங்க. அறிவு, தைரியம், கருணை, ஒழுக்கம், வீரியம், ஞானம்னு 6 குணங்கள் இருந்தாதான் ஒரு முழுமையான மனிதன். இந்த 6 குணங்களும் இருக்கிறதுனால தான் முருகனை ஆறுமுகன் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் குறிஞ்சி நிலத்துடைய தலைவன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் முருகனுக்கு எதுவும் கோயில்கள் கட்டப்படலை. குன்றுகள் மேலேயும் மலைகள் மேலேயும் காடுகளுக்குள்ளேயும் தான் முருகனுடைய சிலையை வச்சு வழிபட்டுட்டும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய வழிபாடு இரவு சார்ந்ததாக இருந்திருக்கு. முருகனை போர் கடவுளாக தான் பார்த்துருக்காங்க. கந்த சஷ்டி அப்படின்றது இந்த காலத்தில் நம்ம ஒரு பண்டிகையாக கொண்டாடுறோம். ஆனால் அந்த காலத்தில் கந்த சஷ்டி அப்படின்றது போர் வீரர்கள் இறந்து போனதை நினைவு கூர்ற ஒரு நாளாக தான் இருந்திருக்கு. நாளைக்கு தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேறி முருகன் எப்போவுமே உங்கள் கூட இருப்பார்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.